எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி செஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்து அதை ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு வானொலியில் தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கூடவே வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேங்க. ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி அதில் எல்லாம் வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டாங்க. இதில் தேவையான அளவு முட்டை உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ உடச்சி ஊற்றிக்கங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கணுங்க. முட்டைக்கோஸ் கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போது இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம இப்போது சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடலாங்க. பார்த்து ரைஸ் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறினாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். இதில் நான் பாப்பாவுக்கு ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கேங்க. கூடவே கொஞ்சம் நட்ஸ் பேக் பண்ணி வச்சுங்க. லஞ்சுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.